கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வீட்டில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சிரசிலிருந்து வலிப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்காக ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டாருன்னா, அப்படின்னா முடிவெடுத்துட்டாருன்னா, அது அப்படியே நிலையாக அவர்களுக்கு கிடைக்கும். இந்த மங்கள வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உங்களுக்கு நிலைவரப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக நிர்ணயம் பண்ணினதை யாரும் மாற்ற முடியாது. அது ஒரு நாள் கண்டிப்பா நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் வரும். இனி தாமதிக்காமல் வரும். ஆண்டவர் உனக்குன்னு நிர்ணயம் பண்ணினது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்க நினைக்கலாம், எனக்குன்னு நிர்ணயம் பண்ணின என் புருஷன் இன்னைக்கு என்ன விட்டுட்டு போயிட்டாரு, போனார், ஆனா கண்டிப்பா வருவார். ஏன்னா ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினதை ஒருவனும் மாற்ற முடியாது. பிசாசம் மாற்ற முயற்சி எடுத்து கொண்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிசாசனுடைய கட்டுக்குள்ளால இருக்கிற உன்னுடைய புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ மருமகனோ மருமகளோ யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் கூண்டோட அந்த இடத்துல இருந்து அவனுடைய ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை ஒட்டச்சி ஆண்டவர் இன்னைக்கு அவன் பிள்ளைகளை மீட்டு எடுத்துட்டு வந்து ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினதை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நிறைய பேர் இன்னைக்கு கூட்டுக்குள்ள போய் தூக்கிட்டு வர்ற மாதிரி ஆண்டவர் தூக்கிட்டு வர்றாரு. எவ்வளோ நீங்க கெஞ்சியும் கேட்காதவங்களை இன்னைக்கு ஆண்டவர் போய் கையோட பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறார். நொந்து போய் இருக்கிற, அவ்வளவுதான், பிள்ளைய தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க, எவ்வளோ கேட்டேன் கொடுக்கல, ஆண்டவர் தூக்கிட்டு வருவார். ஆண்டவர் தூக்கிட்டு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமுக்கு ஆதரவாக ஓடி போய் அவர் காத்து தப்ப பண்ணி தூக்கி சுமந்துட்டு வரவர்னு பைபிள்ல போட்டிருக்கு. இன்னைக்கு அந்த வார்த்தையை நீ முழு நிச்சயமா நம்பு. ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்க நம்புங்க. கர்த்தர் உனக்கு நிர்ணயம் பண்ணது. கர்த்தர் உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கணும்னு நிர்ணயம் பண்ணிட்டாரு. அதை நீ யாரை மாற்ற முடியாது. காலதாமதம், சில நேரங்கள்ல சில பாடங்களை நமக்கு கற்பிப்பதற்காக கூட காலதாமதம் இருக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு நிர்ணயம் பண்ணினதை எனக்கு தாங்க. இன்னொருத்தர் அதை எடுக்கக்கூடாது. ஒருவேளை உனக்குன்னு ஆண்டவர் நிர்ணயம் பண்ணின உனக்கு சொந்தமான புருஷனை இல்லைன்னா உனக்கு சொந்தமான பிள்ளைய யாரோ ஒருவர் அபகரிச்சு வச்சுட்டு எனக்கு வேணும்னு கேட்டா ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவர் இன்னைக்கு அதை மீட்டு கொண்டு வருவார், முழுமையா மீட்டு தருவார். உனக்குன்னு ஆண்டவர் நிர்ணயம் பண்ணின ப்ராப்பர்ட்டியை யார் எடுத்து வச்சிருக்கிறாங்களோ ஆண்டவர் இன்னைக்கு இரவோடு இரவாக அவர்களை சந்திச்சு அதை எடுத்து கொண்டு வந்து அதை உனக்கு நிலைவரப்படுத்தி தருவார். நிலையான செல்வமாக கர்த்தரதை உனக்கு கொடுத்து உன்னுடைய பேரை ஆண்டவர் கண்டிப்பா பெருமைப்படுத்துவார். ஒருவேளை மாந்திரிக வல்லமைகளோ செய்வனை கட்டுகளோ எது ஒருவேளை உனக்குன்னு நிர்ணயம் பண்ணின ஆசீர்வாதங்களை பிடிச்சு வச்சிருக்கிறோம், தடை பண்ணி வச்சிருக்கிறோம், ஆண்டவர் இன்னைக்கு அந்த திட்டங்களை எல்லாம் உடைச்சி மறுபடியும் உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோட இருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறபடி நமக்கு இன்றைக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். இந்த மங்கள வார்த்தையோட நிறுத்திடாதீங்க. இது முடிச்ச உடனே சென்னை வேப்பேரியில் உள்ள ரித்தட்டன் ரோட் பிகேன் ஆடிட்டோரியத்தில் காலையில் 9:30 மணியிலிருந்து நம்முடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் நடக்குது. நிறைய சாட்சிகள், எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள். எந்த மதமோ இனமோ எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் வருவாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்போது நீங்கள் என்ன மதம் என்ன மார்க்கம் ஒன்றும் கேட்க மாட்டார், என்ன ஒன்றும் கேட்க மாட்டார். மக்களே உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பார். அதுதான் அன்பரின் பாதத்தில். எல்லா ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். ஸோ இந்த மாதம் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்க. கடந்த மாதம் அன்பரின் பாதத்தில் நடந்த ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சகோதரர் சுரேஷ் எழுதியிருக்கிறாங்க. அவர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்.
ரொம்ப கடனில் இருந்தார். ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் ஒன்றும் கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் அவருடைய தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்கள அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்பொழுது செய்தி வேளையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னாராம், கர்த்தர் உங்களுக்கு கடை வைக்க உதவி செய்வார். இவர் யோசித்தாராம், நானே காசே இல்லாமல் இருக்கிறேன், எப்படி நான் கடை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் உதவி செய்வேன் என்று சொன்னார். சில நேரங்களில் மனுஷர் கண்களில் தயவுன்னு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. அதான் ஆண்டவர் ஆக்டிவேட் பண்ணி விடும் பொழுது இப்படி அற்புதங்கள் நடக்கும். அவர் எழுதியிருக்கிறாரு என்று சொல்லி அருமையான ஐயா அவர்கள் ஜெபித்தார்கள். சகோதரர் சொன்னது போலவே என்னுடைய மருமகன் எனக்கு ஒரு கடை வச்சு கொடுத்து உட்கார்ந்து பிஸ்னஸ் பண்ண எனக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, எவ்வளோ நாள் இன்டர்வியூவெல்லாம் அட்டன் பண்ணி ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிற நேரத்தில் அந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்து கண்ணீரோடு அழுதுட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, கோரேசனுடைய இருதயத்தை ஏவி எழுப்பினது போல அவருடைய மருமகனுடைய இருதயத்தை ஆண்டவர் ஏவி எழுப்பி அவங்க மாமனாருக்கு அழகாக ஒரு கடை வச்சு கொடுத்த, மாமா உட்காந்து அலையாதீங்க, அங்கேயும் இங்கேயும் உட்காந்து என்னை வியாபாரம் பண்ணி குடும்பத்தை பாருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கு நடக்கிறது. உங்களுக்கு நடக்கும், நீங்கள் வந்து கலந்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தர் நிர்ணயம் பண்ணினது எது பெண்டிங்கில் இருக்கோ, எது தடையாக இருக்கோ, எது சத்துருடைய பிடியில் இருக்கோ, இயேசுவின் நாமத்தினால் அவற்றை ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். பூமியில் நீ எதை ரிலீஸ் பண்ணுகிறியோ அது பரலோகத்தில் ரிலீஸ் பண்ணப்படும் என்று சொன்னீரேன். ஆண்டவர் ரிலீஸ் ஆர்டர் போட்டதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் உடனடியாக மறுபடியும் என் பிள்ளைகளோடு வந்து சேர்ந்ததற்காய் உமக்கு நன்றி. மறுபடியும் அந்த செல்வங்கள் என் பிள்ளைகளுக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த வேலையில் என் பிள்ளைகளை கொண்டு போய் நீ சேர்த்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷர் கண்களில் தயவு கிடைத்ததற்காய் உமக்கு நன்றி. பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக இணைத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.